மணவாளன் வரும் பொழுது அவருடைய சத்தம் நமக்கு என்ன செய்யணும்னா கேட்கப்படும். அதான் வேதவசனம் சொல்லுகிறது. தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தணும். தீவட்டி எப்போதுமே நமக்கு ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதே போல இன்னொரு வேதவசனம் உணர்த்தி கொடுத்தார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39வது வசனம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா மத்தேயு 25 10ஆம் அதிகாரத்தில் அப்படியே அவர்கள் வாங்க போன போது அவர் நிறைவேற்ற தீவட்டியில் எண்ணெய் கிடையாது. தீவட்டி இருந்துச்சு, ஆனால் எண்ணெய் கிடையாது. அப்போ மணவாளன் வருகிற போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தீவட்டிக்கு எண்ணெய் வாங்க போயிட்டாங்க. அப்போ கதவு அடைக்கப்பட்டது. மணவாளன் வந்துட்டாரு. வந்த பொழுது அவங்கள்ட்ட அவங்க வெளியே வாங்க போன போது அவங்க வாங்கிக்கிட்டு வரதுக்குள்ள என்ன செஞ்சுட்டு கதவு அடைக்கப்பட்டது. உடனே அவங்க சொல்றாங்க எங்களுக்கு திறக்க வேண்டும் அப்படின்னு. உடனே ஆண்டவர் அடுத்த வசனம் சொல்லுகிறாரு பாருங்க, நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நான் உங்களை அறியேன்னு சொல்லி ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்லாதபடிக்கு நம்ம எப்பொழுதுமே என்ன செய்யணும், தீவட்டியில் எண்ணெய்